சிக்கன் தொக்காமா சிக்கன் தொன்னே பிரியாணி செய்ய போகிறோம். ஆனால் யூடியூப்பில் நிறையா ஸ்க்ரால் பண்ணி இந்த தொன்னே பிரியாணி ரொம்பவே பிடிக்கும். ஹாய் மை யூடியூப் ஃபேமிலி, வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் லைஃப் வித் ஜோவி குட்டி. இது வந்துட்டு சண்டே விலாக். இன்றைக்கி ஈவினிங் 7 o'clock அப்போ சிக்கன் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. அதில் ஒரு 1.5 kgs எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அதில் ஒரு 1/2 kg வந்து எடுத்து தங்கச்சி வந்துட்டு கட்டியாக ஃப்ரை பண்ணுறாங்க. அது என்ன சிக்கன் தொக்காமா சிக்கன் தொக்கு பண்ணிகிட்ருக்குறாங்க. அதெல்லாம் நான் கேப்சர் பண்ணலை. இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன ரொம்ப ஸ்பெஷல்னால், நாங்கள் பெங்களூரில் ரொம்பவே ஃபேமஸான சிக்கன் தொன்னே பிரியாணி செய்ய போகிறோம். அதுதான் இன்றைக்கி ஹைலைட்டே. இது வரைக்கும் நாங்கள் செஞ்சதில்லை. நாட்டி ஸ்டைலில் அந்த பிரியாணி மசாலா வாங்கிட்டு வந்து அது செஞ்சுருக்கோம் ஒரு வாட்டி. சூப்பராக வந்துருந்தது. ஆனால் இந்த வாட்டி எல்லாமே வீட்டிலே ரெடி பண்ணி செய்ய போகிறோம். எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. எனக்கும் அதோடைய ரெசிபி பெருசாக தெரியாது. நானே யூடியூப்பில் நிறையா ஸ்க்ரால் பண்ணி அதோடைய ரெசிபிஸ் ஒரு 10 வீடியோஸ் கிட்ட பார்த்து அதில் எனக்கு பிடிச்ச மாதிரி எங்கள் வீட்டில் எல்லோரும் எப்படி சாப்பிடுவாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரெசிபி மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பண்ணிவிட்டு எப்படி டேஸ்ட் வருதுன்றது தான் ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டில் ஆல்ரெடி கொத்தமல்லி புதினா இருக்குது. இருந்தாலும் பிரியாணி செய்கிறப்போ மட்டும் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்து செஞ்சோன்னா அதோடைய டேஸ்ட் இன்னும் ஒரு 10 மடங்கு நல்லா வரும்னு சொல்லிட்டு அம்மா சொல்லியிருக்காங்க. அதனால நான் ஃப்ரெஷ்ஷாக வாங்கினர வச்சேன். எல்லாமே இப்போ க்ளீன் பண்ணிட்டாங்க. நானும் பண்ணேன், அம்மாவும் பண்ணாங்க. தங்கச்சி வந்துட்டு கிச்சனில் அந்த தொக்கு ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ இப்போ அவளது முடிஞ்சிச்சுன்னா நான் போய் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறேன். என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவையோ எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். அது எல்லாத்தையும் வாங்க ஒரு வாட்டி பார்த்துடலாம். ஒரு கட்டு புதினாவை வந்துட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் ஒரு அரைக்கட்டு வந்துட்டு கொத்தமல்லி தழை எடுத்திருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா அம்மா எடுத்து கொடுத்தாங்க. அண்ட் தொன்னே பிரியாணினாலே வந்துட்டு வெந்தயக்கீரை தான் வந்து மெயின். ஆனால் வீட்டில் வெந்தயக்கீரை இல்லைன்றதுனால இது என்ன கஸ்தூரி மேத்தியானால எனக்கு தெரில, அது இருந்துச்சு. அதை ஊற வச்சுருக்கேன் கொஞ்ச நேரம். இதையே அப்படியே அந்த நம்ம ஒரு க்ரீன் பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம்ல, அதுக்கு இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸும் நம்ம போடணும். அண்ட் பிரியாணிக்கு தேவையான அளவு ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணுறதுக்காக பூண்டு இஞ்சி 2யுமே நீட்டாக வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் 1 kg சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் ஸ்பைசஸ் பார்த்திங்கன்னா ஒரு துண்டு பட்டை, ஒரு மராட்டி மொக்கு, கொஞ்சமாக சோம்பு, ஸ்டாரில் வந்துட்டு 2 இது மட்டும் எடுத்திருக்கேன். அண்ட் 5 லவங்கம், 2 பிரியாணி இலை, 4 ஏலக்காய். இதெல்லாம் தான் நம்ம இன்றைக்கி பிரியாணிக்கு யூஸ் பண்ண போகிற ஸ்பைசஸ். அவ்வளோதான். இப்போ வந்துட்டு நம்ம க்ரீன் பேஸ்ட்டும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் ரெடி பண்ணிவிட்டு பிரியாணி தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். உண்மையாக சொல்லணுன்னா இப்போல்லாம் கிச்சனில் நின்று எந்த ஒரு வேலையுமே செய்ய முடிய மாட்டிருக்குது. இன்றைக்கி இந்த தொன்னே பிரியாணி செஞ்சு தரேன் நான் தான் ஒத்துக்கிட்டேன். ஆனால் ஏன் தான் ஒத்துக்கிட்டேனோன்னு ஃபீல் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ வேத்து கொட்டிடுச்சு. இருந்தாலும் எல்லாருக்குமே ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு தரலான்னு தோணுச்சு. ப்ளஸ் நம்ம ஃபேமிலிக்காக செய்கிறப்போ இதெல்லாம் பெரிய விஷயமா தெரியல. பிரியாணி பண்ணிட்டோம், சுக்கா கூட பண்ணிட்டோம். கபாப் இல்லைன்னா எப்படி கபாப் பண்ணி தரட்டுமாமான்னு கேட்டதுக்கு இந்த வெக்காட்டில் நீ அங்கே நின்று பிரியாணி செய்கிறதே பெரிய விஷயம், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், இது மட்டும் செஞ்சு எடுத்துகிட்டு வந்து தான் போதும்னுட்டாங்க அம்மா. பட் அவங்க சொல்கிறதும் கரெக்டு தானேன்னு சொல்லிவிட்டு நான் பிரியாணி மட்டும் தான் பண்ணேன். ஒன்ஸ் அது கலர் சேஞ்ச் ஆன உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் வதக்கணும். கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு நல்லா வெங்காயம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற க்ரீன் பேஸ்ட்டுமே ஆட் பண்ணிக்கிறேன். கலர் ஓரளவுக்கு சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கன் பீசஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம்.
எனக்கு சிக்கன் லெக் பீஸ் ரொம்ப பிடிக்குன்றதுனால எங்கள் வீட்டில் எப்போ சிக்கன் எடுத்தாலுமே எனக்காகவே லெக் பீஸ் போட்டுட்டு வருவாங்க. a pinch of மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் பண்ணி விடணும். இந்த ஒன்றே பிரியாணி ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதே டேஸ்ட்டில் வரணும்னு சொல்லிட்டு நான் என்னமோ ட்ரை பண்ணிகிட்ருக்கிறேன். ஓரளவுக்காவது அந்த அளவுக்கு மேட்ச் ஆகணும்னு சொல்கிற ஒரு தாட் இருக்குது. பார்த்தோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1.5 ஸ்பூன்ஸ் வந்துட்டு பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. வீட்டில் இருக்கிற பிரியாணி மசாலாவே யூஸ் பண்ணலாம், அதுலேயே டேஸ்ட் நல்லா வரும். மிக்ஸ் கொடுத்து எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே தண்ணி அரிசியெல்லாம் போட்டு நம்ம குக்கர் மூடி ஒரு விசில் வச்சு இறக்கிட்டோன்னா நம்மளோடைய சிக்கன் தொன்னை பிரியாணி ரெடி. எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு சரி எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப நேரமாக ஆளே காணுமே யாருமேன்னு சொல்லி போய் பார்த்தா எல்லாரும் அவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக குக் வித் கோமாளி பார்த்துட்டு இருந்தாங்க. எனக்குமே இந்த ஒரு ஃபேவரேட்டான ஷோன்னே சொல்லலாம். ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டருங்க அது. நானுமே வந்துட்டு அவங்க கூட சேர்ந்து ஷோ பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா விசில் இறங்கிடுச்சுன்னு சொல்லிட்டு சாப்பாடு விழாவுக்கும் சர்வ் பண்ணலான்னு வந்தாச்சு. எப்போ பிரியாணி ரெடி ஆகும், எப்போ எல்லோரும் உட்காந்து சாப்பிடுவோமோன்னு இருந்தது. ஏன்னா நான் குக் பண்ணுறப்பவே அம்மா கூப்பிட்டு சொன்னாங்க, ரொம்ப அப்படி சூப்பராக கமன்னு வந்துட்டுருக்கு ஹால் வரைக்கும்னு. அதே அளவுக்கு டேஸ்ட்டும் நல்லா இருக்கணும்னு நினச்சி சர்வ் பண்ண ஆரம்பித்தாச்சு. இன்றைக்கி எங்களுடைய டின்னர் மெனு ஆனியன் அண்ட் தங்கச்சி செஞ்ச சிக்கன் சுக்கா, நான் செஞ்ச சிக்கன் தொன்னை பிரியாணி. பார்க்குறப்பவே அவ்வளோ டெம்டிங்காக இருந்தது. இருந்தாலும் நான் ஃபஸ்ட்டு சாப்பிடாம எல்லாரும் சாப்பிட்டுட்டு பிரியாணியோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பார்த்தா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, எல்லாருமே சூப்பராக இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டாங்க. அவ்வளோதான், குமுத ஹாப்பியானாச்சுன்ற மாதிரி நான் அவ்வளோ குஷி ஆகிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் பார்க்க லைஃப் வித் ஜோவி குட்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. And thank you for watching. Take care. Bye bye.